காணாமல் போகும் பழங்குடியினர் மயானம். ஈரோட்டை உலுக்கிய வகுப்பு வாரியம். திமுக அரசு பாதுகாப்பா? மொத்தமாக மாறிய களம். ஈரோட்டில் உள்ள பனகஹள்ளி கிராம மயானத்திற்கு வகுப்பு வாரியம் உரிமை கொண்டாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போராட்டமும் வெடித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பசவராஜு என்பவர் தாக்கல் செய்த மனுவில், ஈரோடு மாவட்டம் பனகஹள்ளி பாளையம் ஆகிய கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இங்குள்ள சர்வே எண் 99/2 என்பது அரசு நிலம். இது மயானம் இந்துக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. கடந்த 1800ஆம் ஆண்டு முதல் மயானமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் தற்போது வகுப்பு வாரியம் அதை சொந்தம் கொண்டாடுகிறது. எந்தவொரு விசாரணையும் நடத்தாமல் தாசில்தார் மற்றும் காவல்துறை உதவியுடன் கிராம மக்கள் மயானத்தை பயன்படுத்த முடியாதவாறு வேலி அமைத்து உள்ளனர். மனு அளித்தும் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை. எனவே மயானத்தை மீட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்படி மாவட்ட கலெக்டர், RDO உள்ளிட்டோருக்கு உத்தரவிட வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த 29ஆம் தேதி நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் S. செந்தில்குமார் ஆஜராகி, கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்கள் மயானமாக அதனை பயன்படுத்துகின்றனர். அரசுக்கு சொந்தமான அந்த நிலத்தை தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் திடீரென வகுப்பு வாரியம் சொந்தம் கொண்டாடுகிறது என்றார். இதை பதிவு செய்த நீதிபதி இந்த மனுவுக்கு ஈரோடு மாவட்ட கலெக்டர், கோவை வகுப்பு வாரிய கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். மேலும் தன்னுடைய உத்தரவில், இந்த இடைப்பட்ட காலத்தில் கிராமத்தில் ஏதேனும் துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் யாரேனும் உயிரிழந்தால் அந்த மரணம் தொடர்பாக உடனே ஈரோடு மாவட்டம் தாளவாடி தாலுகா தாசில்தாருக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் உடனே நேரில் சென்றோ அல்லது அதிகாரி ஒருவரை அனுப்பியோ மனுதாரரால் கோரப்பட்டபடி உடலை அடக்கம், தகனம் செய்வதற்கான இடத்தை அடையாளம் காண வேண்டும். விசாரணையில் அடையாளம் காணப்பட்ட இடத்தில் உடல்கள் பாரம்பரிய முறைப்படி அடக்கம் அல்லது தகனம் செய்யப்படுகிறது என்பது தெரிய வந்தால் அதிகாரிகள் தங்கள் விசாரணைக்கு ஏற்ப அந்தந்த இடங்களில் உடலை அடக்கம் செய்யப்படுவதையோ அல்லது தகனம் செய்யப்படுவதையோ உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பயன்பாட்டில் இருந்து வந்த மயான இடத்திற்கு சொந்தம் கொண்டாடும் வகையில் வகுப்பு வாரியம் அமைத்த கம்பி வேலியை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தியதாக 7 பேரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை தொடர்ந்து இன்ஸ்பெக்டரை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு சிலர் கம்பிவேலியை உடைத்து சேதப்படுத்தியதுடன் CCTV கேமராக்களையும் நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தாளவாடி போலீசார் வனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 7 பேரை நள்ளிரவில் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மீண்டும் சிலரை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல போலீசார் வந்தபோது மலை கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். போலீசின் வாகனத்தை மறித்து இன்ஸ்பெக்டரை கிராமத்திலேயே சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எந்த ஆதாரமும் இன்றி 7 பேரை பிடித்து சென்றதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் தாளவாடி மலை கிராம பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.